எனக்கு புரியுது உங்க ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிருக்காங்க, கவலையில இருக்கீங்க. அந்த அளவுக்கு அவங்க மேல லவ் இருக்குன்னா நடுராத்திரில எதுக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க? நகருங்க. இன்னைக்கு ராதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அதுக்கு முழு காரணம் நான் தான், நான் மட்டும்தான். மோகன், டேய் விடுறா அவரை. ராதா உன் மனைவி இல்லைன்னு அவருக்கு தெரியாது. ஆனா அவர் சொன்ன விஷயம் சரிதானே? ராதா என்னோட பொறுப்பு தானே. அவளை அக்கறையா பாத்துக்க வேண்டிய நானே அவளை தன்னந்தனியா இருட்டுல வெளியே நிக்க வச்சேன். உனக்கு தெரியாது, நான் அவளை கிட்னாப் பண்ணும்போது நான் வீட்டுக்குள்ளதான் இருந்தேன். அவன் மேல கோவமா இருந்தேன். ஆனா நான் அவளுக்கு துணையா இருந்திருக்கணும். டேய் டென்ஷன் ஆகாதடா. டென்ஷன் இல்லடா, இன்னும் ராதா கிடைக்கல. கிருஷ்ண பரமாத்மா, ஏன் முட்டாள்தனத்துக்கான தண்டனையை பாவ ராதாவுக்கு கொடுத்துறாதீங்க. அவ எங்க இருந்தாலும் அவளை நல்லபடியா பாத்துக்கோங்க பிளீஸ். கடவுள் கிருஷ்ணா, ப்ளீஸ் ராதாவை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வைக்கிறேன், அப்போ போனஸும் தருவான்ல. எனக்கு ஒழுங்கா வேலை முடியணும்னு. சரி மேடம், கண்டிப்பா பண்ணிடுறோம். இனிமே ராதா பெர்மனண்டாவே தூங்கிடுவா. நான் இனிமே நிம்மதியா தூங்குவேன். ராதாவோட சாப்டர் முடிஞ்சது. இனிமே மோகனுக்கு நான் மட்டும்தான். எல்லார் தூக்கத்தையும் கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்குவியா? இது உனக்கு தூங்குறதுக்கான நேரம் இல்ல, சாகுறதுக்கான நேரம். எனக்கு தெரியும், நீ தானே ராதாவை கிட்னாப் பண்ணி வச்சிருக்க. சொல்லு சொல்லு. சொல்லுடி, ராதா எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லு சொல்லுடி. ராதாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு சொல்லு தாமினி. ராதா எங்க இருக்கா? சொல்லு சொல்லுடி. சொல்லு ராதா எங்க? சொல்லு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சொல்லு சொல்லு. ராதா எங்கன்னு சொல்லு. சொல்லு. துளசி, துளசி நீ என்ன காரியம் பண்ற? சொல்லுடி தாமினி. துளசி, துளசி நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. அவ செத்துற போறா துளசி, தயவு செஞ்சு விட்டுடு. இவ என்ன பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. இவ தான் ராதாவை கிட்னாப் பண்ணிருக்கா. இன்னைக்கு என்ன தடுக்காதீங்க, இவ்வளவு நான் சும்மா விட மாட்டேன். துளசி நான் தான் சொல்றேன்ல, தாமினியை விட்டுடு. இல்லம்மா, துளசி இல்ல. நான் என்னைய அடிச்சுக்கிறேன், எனக்கே தண்டனை கொடுத்துக்கிறேன். ஏன் தாமினி நீ இப்படி எல்லாம் பண்ற? ஏன்னா நான் இத்தனை வருஷத்துல யாரோட நம்பிக்கையும் ஜெயிக்கலம்மா. அதுக்காக தான் நான் என்ன நானே தண்டிச்சுக்கிறேன். இல்ல இல்ல, என் தலைய நானே இடிச்சுக்கும் போது கூட எனக்கு வலிக்கல. ஆனா நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு வலிக்குதுமா.
என்னன்னா கண்டிப்பா தண்டிச்சே ஆகணும். அப்பதான் எனக்கு மனசு ஆறும். இல்ல இல்ல நீ நான் போறேன். ஏய் தாமினி என்ன நானே என்ன பண்ணிட்டு தண்டிச்சுக்கிறேன். நீ சொன்னா கேளு, இப்படி எல்லாம் பண்ணாத தாமினி. Please, மா, என்ன தடுக்காதீங்க. தாமினி இன்னைக்கு நான் என்ன தண்டிச்சே தாமினி, தீருவேன். நீ இப்படி எனக்கு இது எல்லாம் நடந்துக்கிற. தேவைதான். ஐயோ, தேவைதான். தாமினி, தேவைதான். என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாமா, நான் பைத்தியக்காரிதான். மா, இவ நாடகம் ஆடுறா. தயவு செஞ்சு இவ பேச்ச நம்பாதீங்க. இவ பொய் சொல்றா. மோகனை காதலிச்சு நான் பைத்தியக்காரி ஆயிட்டேன். தாமினி எப்படியாவது அவன் அடையணும்னு ஆசைப்படுறேன். அவனை நான் சொந்தமாக்கிக்கிறதுக்கு என்னோட உயிரை கூட கொடுப்பேன். ஆனா மத்தவங்கள நான் கஷ்டப்படுத்த மாட்டேமா. தாமினி. என்னால அப்படி பண்ண முடியாது. இல்ல, மாட்டேன். ஏய், நான் அப்படி தாமினி, செய்ய தாமினி, மாட்டேன். வேண்டாம், சொன்னா கேளு. இப்படி எல்லாம் ஏன் பண்ணாத. இதை தடுக்கிறீங்க? அம்மாவை உங்களை பேசி குழப்பி விடுறா. ப்ளீஸ், அவ சொல்றத நம்பாதீங்க. அவ பொய் சொல்றா. என்ன மாதிரி பொண்ணெல்லாம் உயிரோட இருக்க கூடாது. இல்ல, இல்ல, இந்த பொண்ணு மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லையோ அவ உயிரோட இருக்க கூடாது. அவளை கொண்டு புதைச்சிடணும். இல்ல இல்ல அதுக்காக தான் யார் என்ன தண்டிக்கிறீங்களோ இல்லையோ, என்ன நானே இப்ப தண்டிச்சுக்கிறேன். ஐயோ தாமினி ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு தாமினி. நான் உன்னை நம்புறேன், போதுமா? நீ இத பண்ணிருக்க மாட்டேன்னு நான் உன்னை நம்புறேன் தாமினி. தயவு செஞ்சு நீ அமைதியா இரு ப்ளீஸ். இப்படி எல்லாம் பண்ணாத, நான் சொல்றத கேளு. அம்மாவை உன் பேச்சால நீ மயக்க இருக்கலாம், ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். காதுவை எப்படி ஏமாத்தணும்னு எனக்கு தெரியும் துளசி. இந்த தாமினி சூறாவளி முன்னாடி யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. தாமினி தாமினி இங்க பாரு, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளு. எல்லாத்தையும் மறந்துரு. நான் உன்னை சந்தேகப்பட்டு அப்படி கேட்டிருக்கவே கூடாதுதான். உன்னை புரிஞ்சுக்காம அப்படி கேட்டுட்டேன், அத மறந்துரு தாமினி. நான் உன்னை நம்புறேன், சரியா? இப்ப ராதா நல்லபடியா வரணும்னு கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம். ராதா நல்லபடியா வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கலாம், சரியா? அவ தெரிஞ்சு தப்பு பண்ணாலும் சரி, தெரியாம பண்ணாலும் சரி, நீங்க தான் எப்ப பார்த்தாலும் தாமினியை காப்பாத்துறீங்க. போலாமா? வா. மோகனையா என்ன காணோன்னு ரொம்ப வருத்தத்துல இருப்பாரு. கடவுளே கிருஷ்ணா, அவர் மனசுக்கு அமைதியை கொடுங்க. என்ன கண்டுபிடிக்க முடியலன்ற கவலையில அவரு ஏடா கூடமா ஏதோ பண்ணிடக்கூடாது. குஷிய பத்திரமா பாத்துக்கோங்க. என்ன காணோன்னு அவளும் ரொம்ப கவலையா இருப்பா. ஐயோ கடவுளே, அந்த பிசாசு உன்னை மறுபடியும் அடிச்சிட்டாளா? ஆமாமா, அவ உன்னை இப்படி போட்டு அடி அடி நடிச்சிருக்கா, இப்படி சிரிச்சிட்டு இருக்க. ஏன்னா இந்த வாட்டி அதை எனக்கு சாதகமா நான் பயன்படுத்திக்கிட்டேன். நான் உங்க காதுவை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அந்த ராதாக்கு நடக்கிற எந்த விஷயத்துக்கும் எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. அப்படியாடி என் செல்ல குட்டி, மூளை பயங்கரமா வேலை செய்யுதே. உன்னோட பிளானிங் பயங்கரமா இருக்கே. ஆனா சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் நடக்கலமா. ஏன்? நான் காதுவை மிரட்டி பயமுறுத்தி அவ வாயை மூடலான்னு ட்ரை பண்ண, ஆனா அப்படி என்னால பண்ண முடியாதுமா. இன்னைக்கு மறுபடியும் அவங்க என்ன புடிச்சு கத்துனாங்க. அந்த ராதாவுக்காக மறுபடியும் என்ன வந்து கேள்வி கேக்குறாங்க. அதுதான் பிரச்சனையே. இந்த மோகனோட சேர்ந்து காதம்பரி மனசுல ராதாவுக்கு ஒரு தனி ரூமையே ரெடி பண்ணி வச்சிருக்கா. கன்றவி. ஆனா இந்த காதுவை சரி பண்ணும் இல்லையா, அதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? நான் நல்லவன அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ண முடியலனா நான் உடனே கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன். என் வழிக்கு வந்துருவாங்க. ஒரு நேரம் நல்லவளா இருப்பேன், இன்னொரு நேரம் கெட்டவளா. சில நேரம் அவங்க கண்ணுக்கு நான் ஹீரோவா தெரிவேன், அப்புறம் வில்லனா தெரிவேன். வாவ் தாமினி, வாவ், என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எனக்கு என்னமோ தாமினி தான் ராதாவை கிட்னாப் பண்ணிருப்பாளோன்னு தோணுது.
அம்மா பொண்ணு 2 பேரும் எப்படி சிரிக்கிறாங்க பாரு. அவங்க பிளான் சக்சஸ் ஆன மாதிரி. அட நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அம்மா பொண்ணு 2 பேரும் சூழ்ச்சிக்காரங்க தான். ஆனா ஆபத்தானவங்க கிடையாது. வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, பணத்தை அங்க இங்கன்னு மாத்துவாங்க, சில்லற வேலைங்க தான் பண்ணுவாங்க. இவங்களோட லெவல் அவ்வளவுதான். கிட்னாப்பிங் மாதிரி பெரிய வேலைலாம் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ ஒருத்தரை எரிச்சு கொலை பண்றது அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? அப்போ துளசி அண்ணி, கீர்த்தி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லாருக்குமே தெரியும் துளசி அண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா தாமினி இந்த அளவுக்கு பண்றவ கிடையாது. ஒருத்தரோட உயிரெடுக்கிற அளவுக்குலாம் அவளுக்கு தைரியம் கிடையாது. துளசி அண்ணி விஷயத்துல என்ன நடந்தது, எப்படி நடந்துச்சு, இத பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஆனா அதனால லாபம் அடைஞ்சது தாமினி தான். நீ இப்ப கூட பாரு, ஒருவேளை ராதாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோயேன், அதனால லாபம் யாருக்கு? தாமினிக்கு தானே. ஆமா கீர்த்தி, நீ சொல்றதும் சரிதான். மோகன் அண்ணனும் ராதாவும் நெருக்கமானதுக்கு அப்புறமா தாமினி அடிக்கடி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே தான் இருக்கா. உனக்கு என்ன தோணுது ராகுல்? மோகன் அண்ணாவுக்கும் ராதாவுக்கும் இடையில ஏதாச்சும் இருக்குமா? அதாவது மோகன் அண்ணா யாரையும் அவ்வளோ நெருக்கமாலாம் பார்க்க மாட்டாருல்ல. ஆனா இந்த ராதாவை என்னடான்னா அவ்வளோ கேர் பண்ணி பாத்துக்கிறாரு. கீர்த்தி, இந்த ராதா மோகன் அண்ணனோட ஏன் இவ்வளவு நெருக்கமா இருக்கா தெரியுமா? ஏன்னா ராதா முதல்ல குஷிக்கு நெருக்கமானா. உனக்கே தெரியும் எனக்கும் மோகன் அண்ணனுக்கும் உறவு எப்படி இருந்ததுன்னு. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கவே விரும்ப மாட்டோம். குஷி போர்வெல்ல விழுந்ததுக்கு அப்புறமா தான் குஷி மேல எனக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு அப்போதான் மோகன் அண்ணனுக்கு தெரிய வந்தது. ஆனா விருப்பம் இருக்கோ இல்லையோ, எங்க உறவு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. இதுல ராதா நம்ம குஷியோட உயிரை காப்பாத்திருக்கா. இந்த உதவியை மோகன் அண்ணன் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாரு. இருந்தாலும் ராகுல், இந்த ராதா கிட்னாப் ஆனதுல இருந்து குஷி அழுகைய நிறுத்தவே மாட்டேங்கிறா. அவளை பார்க்கும்போது ராதா எங்க இருந்தாலும் சீக்கிரம் திரும்பி வந்துடணும்னு இருக்கு. பாவம் ராதா எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எதுவுமே தெரியல. என்ன நிலைமையில இருக்காளோ. நான் ராதாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஆனா எப்படின்னு தெரியல. எப்படி ராதாவை காப்பாத்துறது? ராதா, நீ என் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கிற மாதிரி எனக்கு ஏன் தோணுது? என்னால இங்கேயே பொறுமையா நின்னுகிட்டு இருக்க முடியாது. நான் தான் அவளை எங்கேயாவது போய் தேடணும். உங்களுக்கு தெரியலம்மா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு. சில பேட் பீப்பிள் ராதாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. மோகன் அப்புறம் சேகர் சித்தப்பா எல்லாரும் அவளை தேடுறாங்க. ஆனா ராதா கிடைக்கவே இல்ல. நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். நான் ஒரு மூவில பார்த்தேன். எல்லாரும் செத்து போய் சாமி கிட்ட போனதுக்கு அப்புறம் அப்போ சாமி அவங்கள ஏஞ்சல் ஆக்கிடுவாங்களாம். அப்புறம் அவங்க கிட்ட மேஜிக்கல் பவர்லாம் வந்துருமா. அவங்க ஃப்ளை பண்ணி எங்க வேணாலும் போவாங்களாம், என்ன வேணாலும் பண்ணுவாங்களாம். நீங்களும் இப்ப ஏஞ்சல் தானம்மா, உங்ககிட்டயும் மேஜிக்கல் பவர்லாம் இருக்கும்ல. சோ ப்ளீஸ் யாராவது கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அம்மா. நிஜமா எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையா இருக்கு குஷி. ஆனா உங்க பாட்டி என்ன இந்த வீட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு ராதாவை தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்ன அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளே அவ கையால எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா. நான் சேடா இருந்தேனா என்ன ஹக் பண்ணுவா தெரியுமா.
எனக்காக எல்லார் கூடயும் சண்டை போடுவா, மோகன் கிட்ட கூட. இனிமே நீங்க எப்பயாவது தப்பி தவறி கூட குஷி மேல கை ஓங்குனீங்க, அப்புறம் கிருஷ்ணர் மேல சத்தியமா சொல்றேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். எனக்கு தமிழ் சொல்லி கொடுப்பா, புது புது வேர்ட் சொல்லி கொடுப்பா, கடவுள் கிருஷ்ணாவோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எல்லாம் சொல்லுவா. அவ எனக்கு இப்போ விளக்கேத்த கூட சொல்லி கொடுத்திருக்கா. அப்புறம் அவதான் என்ன குழியில இருந்து வெளியே எடுத்தா. நீங்க நீங்க அங்க இருந்தீங்கல்ல, நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல. ஆமா சொல்லும், நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அவ உன் மேல ரொம்ப பாசமா இருக்கா. ஐ அம் ஷூர் உங்களுக்கும் ராதாவை ரொம்ப பிடிக்கும். அண்ணா ப்ளீஸ் அவளை திருப்பி கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ் அம்மா. நீங்க தான் ஏஞ்சல் ஆச்சு, சோ ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க அம்மா ப்ளீஸ். குஷி, எனக்கு ராதாவை ரொம்ப பிடிக்கும். அவ உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல குஷி, அம்மாவும் கூட. ராதாவை காப்பாத்தி உன்கிட்ட கூட்டிட்டு வரணும்னு எனக்கும் இந்த ஆசை. ஆனா என்ன பண்ண முடியும்? என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது. என்ன பண்ணுவ? குஷி, என் பொண்ணை என்னால ஒரு அன்பா கூட கட்டி பிடிக்க முடியல. ஏன் கடவுளே, ஏன் என்னை இந்த அளவுக்கு நீங்க சோதிக்கிறீங்களோ? என் பொண்ணு வந்து முத தடவையா என்கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறா, என்னால செய்ய முடியல. நான் என்ன பண்ணுவேன்? அழாத குஷி. குஷி, இங்க பாரு குஷி, நீ எதுக்கு இப்படி எழுதிட்டு இருக்க? நான் ஏன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன்? என் ராதாவை கூட்டிட்டு வாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். குஷி, இங்க பாரு, நீங்க தான் உங்க மாம் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்க அவங்களோட செல்ல பொண்ணு. உங்க பேச்ச போய் அவங்க கேட்காம இருப்பாங்களா? அவங்க ராதாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. இல்லனா இப்படி நடக்கலாம், உன் மாம்க்கு முன்னாடி உன் டாட் கூட ராதாவை கூட்டிட்டு வந்துடலாம். அண்ணா அது எப்படி? அவருக்கு தான் என்ன ராதா கிடைக்கவே இல்லையே. உனக்கு உன் டாட பத்தி தெரியாது. அவர் ரொம்பவே ஸ்மார்ட்டானவர். அவருக்கு 4 கண்ணு இருக்கு. ஒரு கதை சொல்லட்டுமா? சின்ன வயசுல நாங்க எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்தது. உன் டாட நாங்க தூக்கடிக்கணும்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால நான் ஒரு வாட்டர் டேங்குக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆனா உன் டாட் இருக்காரே, ஒரே நிமிஷத்துல என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, உன் அப்பாவுக்கு 4 ஐஸ் இருக்கு அப்படின்னு. அவரு எப்ப வேணா யார வேணா சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாரு. அதனால அவர் கண்டிப்பா ராதாவையும் கண்டுபிடிச்சிருவாரு. ஓகே, எங்க உங்க கண்ணை தொடச்சுக்கோங்க. மை பிரேவ் கேர்ள். ராதா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவா. அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடலாம். வா, சித்தப்பாக்கு ஹக் கூட. நீ ரொம்ப பெரியவன் ஆயிட்ட ராகுல். அன்னைக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தப்ப நீ ரொம்ப சின்ன பையன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தொட்டத்துக்கெல்லாம் கோவப்படுவ. அப்ப நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுவேன். இன்னைக்கு அதே மாதிரி நீ குஷிக்கு அட்வைஸ் பண்ற ராகுல். தேங்க்யூ ராகுல், தேங்க்யூ so much. நீ நல்லா இருக்கணும். என்னாச்சு? வண்டி ஏன் நிறுத்திட்ட? ஏய், அங்க பாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட குடோன் ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்கு போல இருக்கு. இங்க ஆள் நடமாட்டமே இல்ல. கண்டிப்பா போலீஸ் எல்லாம் இங்க வரவே முடியாது. இங்கேயே வச்சு இவ்வளவு புதைச்சிடலாம். யாருக்கும் தெரியவும் செய்யாது. வா, சீக்கிரம் வேலையை முடிக்கலாம். கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு தான் தெரியும்ல.
எனக்கு அம்மா கிடையாது. நான் ரொம்ப தனியா இருக்கேன். அண்ணா, ராதா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க அம்மா மாதிரி ராதா என்ன பாத்துக்கறா. நீங்க ப்ளீஸ் அவளை இங்க கூட்டிட்டு வந்துருங்க. ப்ளீஸ், நான் மறுபடியும் தனியா இருக்க மாட்டேன். இதான் சரியான இடம். இங்கேயே இவளை புதைச்சல். சரியா சொன்ன, இங்கே புதைச்சிடலாம். என்னால ஒரே ஒரு தடவை இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடிஞ்சா கண்டிப்பா நான் ராதாவை காப்பாத்துவேன். ஆனா எப்படி? அம்மா, தாமினி, அவங்க அம்மாவை தாண்டி நான் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியும்? ஆனா குஷி, ஆனா குஷியால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என் ரொம்ப நன்றி கடவுளே.